என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமா தான் செயல்பட்டு இருக்காரு. இந்த திமுக ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி. 2 கோடி 3 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா அவர் அதுக்கு ஆசைப்படல. நிதியமைச்சர், அம்மா கொடுத்த நிதியமைச்சர் பதவி, அம்மா இருக்கிற இடத்துல இவர் காசு கொடுத்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அனைவருக்கும் எல்லோருக்கும் ஆனா அம்பேத்கர் அப்படின்னு அந்த நூலை வெளியிடுறாங்க இல்லையா? இந்த இதுல திருமாவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு செல்லாதது காரணம் கண்டிப்பா அதை புறக்கணிக்கிறோம், அரசியலுக்காக நாங்க புறக்கணிக்கிறோங்கிறது அது தவறு. விகடன் அழைச்சிருந்தா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களான்னு பாருங்க. அதுல ஒரு திமுக தலைவர் வரட்டும், அண்ணா திமுக சார்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் இருக்காங்க, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களா பாருங்க. அது பர்டிகுலரா இப்படி கூப்பிடுறது பின்பலத்துல இருந்து ஏதோ ஒரு இயக்க சக்திகள் வேற மாதிரி ஏதோ உருவாக்குறாங்க அரசியல் சக்திகள். திமுக பாலடைஞ்சு நிற்கும் போது மீட்டெடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும். ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் ஓபிஎஸ் அணியினரின் நமது நாஞ்சில் கோலப்பன் சார் நம்மளோட இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அம்மாவினுடைய நினைவு நாள் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லா இடங்கள்லயுமே மக்கள் அழுகையோட அவங்களுடைய கண்ணீர் அஞ்சலை ரொம்ப சிறப்பாக செலுத்தியிருந்தாங்க. பார்க்கவே பிரமிப்பாவும், இப்படி ஒரு இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டுல இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தையும் உருவாக்குச்சு. நீங்க எப்படி பார்த்தீங்க அது? அதாவது கழிஞ்ச ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த வருஷம் அம்மாவோட 8வது ஆண்டு, அது என்னவோ மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி. அது நீங்க கழிஞ்ச வருஷத்தை நீங்க பார்த்தத விட, அது முந்தின வருஷம் நீங்க பாக்குறத விட இந்த தடவை ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தி. ஏன்னா நீங்க பார்க்க ஏன்னா அந்த 2024 தேர்தல் அவங்க தன்னிச்சையா நின்று ஒரு வீர பெண்மணியா நின்று 2014 நாடாளுமன்ற தேர்தலை அவங்க வெற்றி கண்டவங்க. திரும்பி கூட்டணி கட்சிகளே இல்லாமல் 135 சீட்டை கொண்டு அதிமுக வளர்த்தவங்க. ஆனா இந்த சூழ்நிலை அதிமுக பாலடைஞ்சு நிற்கும் போது மீட்டெடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும். நீங்க பாத்தீங்கன்னா எங்க போன நேற்று நான் காலையில அண்ணனோட பேரணியில கலந்து கொள்ள முடியல, நான் வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், அதனால கலந்து கொள்ள முடியல. நான் இரவு ஒரு 7 மணிக்கு தான் அம்மாவோட நினைவிடத்துக்கு போனேன். அப்பவும் அங்க மக்கள் கூட்டம், பொதுமக்களுடைய கூட்டம். ஆனா அரசு 8 மணியோட க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, உள்ள யாரும் அலோடு இல்லைங்கிறாங்க. ஆனாலும் யாரும் வரல. அப்படியே அம்மாவை சுத்தி தலைவரை சுத்தி நிக்கிறாங்களே. அவ்வளவும் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் குழந்தைகளை விட்டுட்டு போட்டோ எடுக்கிறது, அங்க போய் நின்று அப்படியே ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்ததுனால பார்க்கும்போது பொதுமக்கள் மனசுல இருந்து நான் அழியாத ஒரு தலைவி அம்மாங்கிறது தெரியுது. ஆமா, இன்னைக்கு மக்கள் கிட்ட ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கும் பொழுது அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இப்ப வரைக்குமே மக்கள் மறக்காம இருக்காங்க அப்படின்னு தொட்டில் குழந்தை திட்டத்துல இருந்து திட்டங்கள் எல்லாம், அதாவது ஒரு எதிர்கால நலனை கருத்துல கொண்டு தாலிக்கு தங்கம் வழங்குறது, அதாவது மகளிருக்கு 2 சக்கர வாகனம், தொட்டில் குழந்தை திட்டம், அதான் மகளிருக்குன்னு காவல் நிலையத்தை அமைச்ச வீர பெண்மணி. கண்டிப்பா அதெல்லாம் பெண்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு கொடுத்ததே தனி ஒதுக்கீடு. அப்புறம் அவங்க அரைக்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க வீட்டுலங்கிறதுக்காக கிரைண்டரு, மிக்சி கிரைண்டரு, அவங்களுக்கும் ஒரு காத்தோட்டமா இருக்கணும். அதெல்லாம் நிறைய அதுக்கு என்னென்ன தேவையோ அவங்க பார்த்து செஞ்சாங்க. ஒரு எதிர்கால நலனை கருத்துல வச்சு அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் இன்னைக்கு எந்த ஊர் எந்த குக்கிராமத்துக்கு போனாலும் அம்மாவுடைய நலத்திட்டங்கள் பெற்றவங்க நல்லா இருக்கிறாங்க. அதுல அந்த மாதிரி இருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு, கால்நடைகளை வளர்த்து அவங்களுடைய சொந்த இதில் நிற்கிறதுக்கு, பிள்ளைகளோட படிப்பு செலவுகளுக்கு, யூனிஃபார்மு, மிதிவண்டி, வர முடியாத பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மிதிவண்டி, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமா. இப்போ இந்த தாக்கம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏக்கம் இது 2026 அதிமுகவுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகங்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி தாங்கிற ஒரு அகம்பாவத்துல செயல்படுத்திட்டு இருக்கும்போது அது 2024 போயிட்டேன். உங்களுக்கு 2024 நீங்க 234 சட்டமன்ற தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதியை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம்.
ஓட்டு சதவீதத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15% நம்ம குறைஞ்சிட்டோம், வந்துட்டோம். நீங்க மார்த்தட்டிகள்லாம் நான் 19% வாங்கிட்டேன், 19%னா நீங்க நின்ன தொகுதி எத்தனை, அதுல போட்டிட்டதுல எத்தனை, அம்மா 2014 நிற்கும் போது நின்ன தொகுதிகள் எத்தனை, இதெல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணும்போது படுதோல்வியில பாதாளத்துல நம்ம வந்திருக்கோங்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு அறியாமையில செயல்பட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அதனால மக்கள் வந்து இந்த அதுக்கு ஏதோ ஒரு மாற்று வழி வரணும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறத இந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவு தினம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு திதியும் அம்மா இறந்த தினமும் ஒண்ணு போல வருது. 8வது ஆண்டுல அம்மாவோட பஞ்சமி திதியும் வருது, தினமும் வருது அந்த ஆண்டுல. அப்போ ஒரு ஈர்ப்பு சக்தி மக்கள் மனசுல இன்னும் அந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல அம்மாவுடைய ஆன்மா இருக்கு அப்படிங்கறத வந்து உணர முடியுது. சரி, இப்போ நீங்க எடப்பாடி அவர்களை பத்தி பேசும்பொழுது எனக்கு ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அறுவருக்கு தக்க அரசியலை செய்கிறார் எடப்பாடி அவர்கள். கள்ளச்சாராய விவகாரத்தை வந்து சிபிஐக்கு மாற்றும் பொழுது இது வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான அறுவருக்கு தக்க அரசியலை செய்கிறார், இதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவருடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்டிருக்காரு. ஆனா கள்ளச்சாராய விவகாரத்தை வந்து இந்த விஷயத்த மட்டும் கேட்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தையும் ரகுபதி வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமா தான் செயல்பட்டு இருக்காரு. இந்த திமுக ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் வந்து இது வந்து 2 பேரும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது நடிக்கிறது எல்லாம் இந்த விளையாட்டுக்குள்ளாடி அதாவது இவரை என்ன சொல்றது, முதல்ல தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி திமுகவை அகற்றணுங்கிறது ஒரு முடிவுக்கே வராம நீங்க வந்து சிபிஐ வைக்கணும், அப்ப கொடநாடுக்கு சிபிஐ வைங்க, இவ்வளவு நாள் சிபிசிஐடி என்னாச்சு, ஒரு முடிவும் தெரியலையே. கொடநாடு கொலை நடந்துல ஒரு முன்னாள் முதல்வரோட முகாம், நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்தா இந்த கொலைக்கு இதை கண்டுபிடிப்பேன்னு சொன்னாரு. இதுவரை கண்டுபிடிக்கலையே. 4500 கோடி ஊழல், சிபிஐ வைக்கல, எதுக்குமே பண்ணலையே. அப்புறம் அண்ணா ரகுபதி என்ன சொன்னாலும் சரிதான், எடப்பாடியார் பேசினாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீயா நானாங்கிறது பி டீமா வச்சு கட்சியை உடைச்சி வச்சுக்கிட்டு இப்படியே கொண்டு போகணும்னு பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. இது வந்து வெளி மக்களுக்கு கேட்டா நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் போல செயல்படுறேன், நான் வந்து கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்லல. ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திமுக தலைவராக வந்து கேட்டாரு, நான் எதிர்கட்சி தலைவர் தாங்க, நான் வந்து அரசியல் செய்யணும் அவியல் செய்வனான்லாம் கேட்டாரு. அந்த மாதிரிலாம் வார்த்தை விட்டதெல்லாம் உண்டு. அதுக்கு தகுந்தால இவர் வந்து நடக்கலையா, இவர் அவியலையும் கிட்ட மாட்டுக்காரு, அரசியலும் செய்ய மாட்டுக்காரு. ஒண்ணு அரசியலை ஒழுங்கா பண்ணணும், ஒண்ணுச்சு பண்ணுனா இப்போ அப்படின்னா இபிஎஸ்க்கு அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்றீங்களா? அது தெரிஞ்சுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். மக்களும் ஏத்துக்கிடல, அரசியலும் தெரியாது அவருக்கு. என்ன சார் நீங்க இப்படி சொன்னா எப்படி சார்? சார் இப்போ அம்மா வந்து இறந்ததுக்கு அடுத்தது இந்த பதவிக்கு யார் வருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு தரப்பு எதிர்பார்ப்புகள் இருந்த இடத்துல, ஆனா அந்த இடத்துல அவர் போய் அங்க உட்கார்ந்தாருல, அது வந்து ஒரு அது அரசியலா? நீங்க கட்சியில இருக்கிறவங்க பேசலாம். அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்ட பதவிக்கு வச்சு தம்பட்ட அடிக்க கூடாது. சரி, எவ்வளவு விலை கொடுத்தாங்க? அது அந்த கூவத்தூர்ல பயணித்தவங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேர் வெளியில வந்து சொன்னாங்க. 23 எம்எல்ஏக்களுடைய பாவத்தை சம்பாதிக்கும் போது அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியும். அவர் கூடால கூவத்தூர்ல பயணித்தவர்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க. துணை முதல்வர் சொல்றது சரிதான் சொல்றீங்க? இல்லையா, யாரு துணை முதல்வர்? நாங்க அப்ப கிடையாது இல்ல, நாங்க இங்க எல்லாம் வெளியில. நான் என்ன கேட்டேன்னா, அம்மாவோட மறைவுக்கு பிறகு இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய துணை முதல்வர் சொல்றது சரிதானா அப்படின்னு நான் கேக்குறேன். ஓ, இப்ப இருக்கிற துணை முதல்வரை சொல்றீங்களா? நீங்க திடீர்னு வந்து அந்த துணை முதல்வர் சொல்றாருன்னா அவர் சொன்னது சரியான்னு கேக்குறேன். கூவத்தூர்ல பயணித்து வந்தது உண்மைதானே? அது எல்லாம் எங்க ஊடகமே எல்லாருமே வெளியே வந்துருச்சு. அதுல என்ன இவரு சொல்றது, இப்ப இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி சொல்றதோ வந்து தவறுங்கிறத நான் வந்து மறுக்க முடியாது. அவர் சொல்றது உண்மைதானே? எடப்பாடி பழனிசாமினாலே இன்னைக்கு மக்கள் மத்தியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல வந்து பதவி வாங்கிட்டு வந்து வருது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருக்காவது தெரியுமா? 2011 போறதுதான் அவர் வந்து அமைச்சரவைக்குள்ளே வந்தாரு. அவர் நெடுஞ்சாலைத்துறைகளை வச்சிட்டு இருந்தாரு. எந்த இடத்துல அவர் வெளியே வந்தாரு? ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய விலை அவர்களுடைய ஓட்டு. சரிங்களா? அதை இவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு.
இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு மக்கள் கொடுக்கிற மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு தான். அதை வந்து அவருடைய பலம் நிரூபிக்காமல் வந்து வாங்கினது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். நான் அதை வந்து மறுக்கல. பட் இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இவ்வளவு விஷயத்த வெளிப்படுத்துறீங்க. அந்த விலை எவ்வளவுன்னு தான் கேக்குறேன். அதையும் நீங்க வெளிப்படையா சொல்லலாம். விலை கொடுத்துறதுதான் நாங்க, அதாவது வாங்கினவங்க தான் வந்து வெளியே சொன்னாங்களே 2 கோடி 3 கோடி எல்லாத்தையும் கொடுத்தாரு. தங்கம் கோல்டெல்லாம் கொடுத்தாரு சொல்லி அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு நடந்து அந்த புக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டாரு. தலவாய் சுந்தரம் அவள 8-10 பேர் அமைச்சருடைய பேரு, முன்னாள் அமைச்சரோட பேர்லாம் இருந்து சொல்லி ஒரு வழக்கெல்லாம் ஓடிட்டு இருந்து ஆழ்வார்பேட்டையில ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். என்ன சார் 2-3 கோடியில வந்து முதலமைச்சர் பதவி வாங்கிடலாம்னா இருக்கு. அப்படிதானே நடந்துச்சு. அததானே 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 2 கோடி மட்டும் 2 கோடி 3 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அப்படியா? சரி, எத்தனை எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கினாரு? அந்த அன்னைக்கு இருந்த 125 எம்எல்ஏக்களு அண்ணனும் கூட வந்து 12 பேரை வெளியே தள்ளிட்டு மிச்சம் உள்ளது எல்லாருமே அவர் வாங்கி வந்தவர் தானே. அதுக்கு பிறகு அதுல இருந்து 23 பேர் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், இந்த முதல்வர் சரிபடாதுன்னு சொல்லிட்டு போர்க்குடி பிடிச்ச உடனே அண்ணன் ஓபிஎஸ் வந்து கை கொடுத்து அண்ணன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வந்து இது பண்ணிக்கிட்டாரு. அண்ணனும் அம்மாவுடைய ஆட்சி போயிடக்கூடாது, கஷ்டப்பட்டு உருவாக்குற அம்மாவோட ஆட்சிங்கிறதுனால அப்போ கட்சிக்கு தான் அவனை பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. எனக்கு வந்து பதவி வேணும்னு கூட ஆசைப்படல. அது அவரே சொல்லியிருக்காரு. பிஜேபி எல்லாம் சொல்லி எடுத்து இங்க துணை முதல்வரை வாங்கிடுங்க, அங்கீகாரத்துல இருங்கன்னு சொன்னதுனால உட்கார்ந்தாரு. ஒரு வீட்டு வசதி வாரியத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டாரு. எப்படிப்பட்ட இதுல உட்கார்ந்து ஒரு வீட்டு வசதியை வாங்கணும், இது பிடபிள்யூடி கொடுத்துருக்கலாம், எவ்வளவோ துறைகள் இருக்கு. ஆனா அவர் அதுக்கு ஆசைப்படலை. நிதியமைச்சர், அம்மா கொடுத்த நிதியமைச்சர் பதவி, அம்மா இருக்கிற இடத்துல இவர் காசு கொடுத்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அதே எடப்பாடி பழனிசாமி தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கும் போது சட்டமன்றத்துல அண்ணன் ஓபிஎஸ் கொண்டு போய் ஒரு இருக்கையை உட்கார வச்சாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ராஜ துரோகம் பண்ணினாரு. இன்னைக்கு எப்படி ஒதுக்குனாரோ, இன்னைக்கு எப்படி அண்ணன் கூடாலேயே வந்து ஒருங்கிணைப்பாளர் சொல்லி வந்தாரோ, அது போலவே அன்று முன்வரிசையில அம்மா பக்கத்துல இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவரோட இருந்து பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு எம்எல்ஏட்டு கொண்டு போய் ஓரமா ஒரு இடத்துல சீட்டு போட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல போய் அண்ணன் உட்கார்ந்தாரு. அம்மாவுடைய அரியணை, அதாவது அந்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லி உட்கார்ந்தாரு. திரும்பி வெளியில வந்து சொன்னாரு, டே இதுக்கெல்லாம் நீங்க பட போறீங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்துல வெளியே வந்தாரு. அவர் சொல்லி ஒரு 15 நாள் ஆகல, 23 பேர் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறான். அதுக்கப்புறம் யாரை தேடி வந்த? அதே அண்ணனை கொண்டு வந்து நீ முன்னாடி உட்கார வச்ச, நிதியமைச்சரை உட்கார வச்ச. இப்பவும் அதே மாதிரிதான் நீ செஞ்சிட்டு இருக்காப்ல. சரி, நான் கேக்குறேன், இதையெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்? அவரும் வந்து இல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஜார்ஜேன்னு வரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட மனைவின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியர் பேர். அதே போல அன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து மக்கள் மத்தியில போய் களம் இறங்கி வேலை பார்த்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த ரெண்டும் ஒரு பெரிய ஃபேமிலியர் ஃபேஸ். நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில ஜானகி அம்மாவை வந்து மருதநாட்டு இளவரசியில இருந்து பார்த்து வந்தவங்க இருக்கிறாங்க. தலைவரோட நடிச்சவங்க, தலைவரோட மனைவி, அப்பல்லோ ஆஸ்பத்திரி, திரும்பி அப்புறம் அமெரிக்கா கொண்டுட்டு போய் உட்கார வச்சு பார்த்தது, தலைவரை காப்பாற்றி கொண்டு வந்தது, இது எல்லாமே வந்து ஜானகி அம்மையார சாரும். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் கட்சியை பாதுகாக்கிறதுக்காக கட்சிக்காக உழைச்சது, கொள்கை பரப்பு செயலாளர் தெருவா போனது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக போய் ஓட்டு கேட்டு தலைவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போதே வந்து வெற்றி பெற வச்சது, அது வந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு சாரும். அப்படிப்பட்ட 2 முகங்களும் மக்கள் மத்தியில் நீங்க இடம் பெற்றிருந்தவங்க. அவங்க நிற்கும் போது உள்ள நடைமுறைகள் வேற. இன்னைக்கு அம்மாவால கை காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். 20 ஆண்டு காலம் கழக பொருளாளர், பல முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர். அம்மா கொடுக்காத பதவி இல்லைன்னு எல்லா பதவியும் கொடுத்துட்டாங்க. அதை விட வேற ஒன்றும் இல்லை. ஆனா இவ்வளவு பதவியை வாங்கிக்கிட்டு நம்மளால ஒரு கட்சி பாலடைந்து போயிடக்கூடாது. நீங்க தர்மயத்தை நடத்தும் போது அவருக்கு ஒரு 40% 45% மக்கள் வந்து அவருக்கு ஆதரவோடு இருந்தாங்க. நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்த பிறகும் தன்னை இறக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருக்கட்டும்னு பெருந்தன்மை எடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இலை வந்து யாருக்கு அப்படின்னு வந்து
சுப்ரீம் கோர்ட் வந்து சிறப்பு நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இதை வந்து முடிவு செய்ய முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து 4 வாரங்கள்ல வந்து முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரட்டை இலை அப்படின்னாவே வந்து கண்டிப்பா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் தான் சாரும். அந்த இரட்டை இலைக்கே வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா இருக்கிற 2 இலையும் வந்து எந்த இலை யாருக்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கு பிறகு அண்ணன் தர்மயுத்தம் நடத்தும் போது இந்த கேள்விகளுடைய வளையத்தை நான் விளக்கமாக சொல்லணும். அண்ணன் தர்மயுத்தம் நடத்துறாரு, கட்சி வந்து ஒரு சாரார் குடும்பத்துக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள போகுது போது அண்ணன் வந்து அந்த தர்மயுத்தத்தை நடத்துறாரு. அந்த தர்மயுத்தம் நடத்தும் போது திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் தான் அங்க கடுமையான போட்டி. இப்ப இவர் முதல்வர் இருக்கையில இருக்கிறார், முதல்வர் இருக்கைக்கு வந்தாச்சு. முதல்ல அந்த திருமதி சசிகலா அம்மா தான் முதல்வர் வரதாட்டி இருந்தது. இவர் ஒன்றும் கிடையாது. இவர் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு டம்மி பீஸ், ஒன்று புரிஞ்சிருங்க. அப்போ அந்த அம்மா கழக பொதுச் செயலாளருங்கிறத தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்தது முதல்வருக்கு வராங்க. அண்ணன் அந்த நேரம் தான் தர்மயுத்தம் இருக்கிறாரு, பிப்ரவரி 7ஆம் தேதி. அப்போ இவர் முதல்வர் கிடையாது. அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போன பிறகுதான் இவர் முதல்வராரு. அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி டம்மி பீஸ். ஆனா அந்த டைமிங்ல கட்சி யாருது, ஒரு இடைத்தேர்தல் வருது, ஆர்கே நகர் கட்சி யாருக்குன்னு சொல்லி ஒரு களங்காணும் போது நாங்க எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அணின்னு இருக்கிறோம், அவங்க எல்லாம் அம்மா அணின்னு இருந்தாங்க. அப்போ வந்து இதே எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் கழக பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனுக்காக அஃபிடவிட் போட்டவர். நீங்க ஒரு தடவை உண்மை பத்திரம் தாக்கல் பண்றீங்கன்னா, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றீங்கன்னா, ஒரு முதல்வராக இருந்தவர் மாத்தி பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த தாக்கல் நீ அன்னைக்கு பண்ணியாச்சு. அந்த தாக்கல் பண்ணனாலதான் நீ முதல்வராக உட்கார முடிஞ்சு அரியணை. அதுக்குதான் எல்லாரும் உனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நீங்க கொடுத்த சாக்லேட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. உண்மை இல்லையா? அது கூவத்தூர்ல நடந்த சாக்லேட் இனிப்பு பண்டங்கள் எல்லாம் நிறைய கோல்டா கொடுத்து பண்ணிக்கிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அண்ணனுக்கு தான் அந்த தீர்ப்பு வந்தது. அதிமுக வந்து யாருக்கு மெஜாரிட்டியான ஆட்கள் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாம 80% மேல தொண்டர்கள் ஆதரவோடு இருந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவைத்தலைவர் மதுசூதனனுக்கும் இந்த வகையருக்கு தான் கொடுத்தாங்க இரட்டை இலை. இல்லைன்னா அன்னைக்கு இவர் எல்லாருமே முதல்வர் பதவி விட்டு தூரத்துக்கு போட்டிருப்போம். அது அண்ணன் போய் இணையாம இருந்திருந்தாலே அன்னைக்கு இவங்களே காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாத்துக்கும் ஒரு வழியாயிருக்கும். அண்ணன் அப்பவும் நீ ஏன் முதல்வராகிறியா சொல்லி விட்டுட்டு புரட்சி தலைவி அம்மா அணியை கொண்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கு. நாங்க தான் அவரை உள்ள உள்ள இழுத்துருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எங்களை இழுக்கல. அவர் ஒரு அனாமத்து. நல்லா புரிஞ்சிருங்க. அவர் யாரும் இல்லாம ஒரு டம்மி பீஸா இருந்து அந்த அம்மாவை நம்பியும் தினகரன் அவரை நம்பியும் இருந்த ஒரே ஒரு ஆளு தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த 125 பேர்ல 22 பேர் 23 பேர் வெளியே போயிட்டாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. அண்ணன் திரும்பி இணைஞ்சு வந்தாரு. திரும்ப பொதுக்குழுவால தான், அன்னைக்கு உள்ள பொதுக்குழுவால தான் நம்ம வந்து கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஏன்னு கேட்டா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த நிரந்தர பொதுச் செயலாளர்கிற பதவியை இனி யாருக்குமே வேண்டாம். ஏன்னா யாருக்குமே திருமதி சசிகலா அம்மாவுக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துதான் பிரச்சனை ஆயிப்போச்சு. இப்போ சசிகலா அம்மையார் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஒரு வார்த்தை வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2026 ஜெயலலிதா அம்மையாரின் ஆட்சி, அதை நான் தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த அம்மா வரும், நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். அப்போ அந்த அம்மாவை வந்து நம்ம வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக எல்லாரும் நியமிச்சு அந்த அம்மா ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வரும்போது அம்மாவோட ஆன்மா அதை விரும்பல நினைச்சுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனை கிடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகுது. அந்த இருக்கையில உட்கார போறாங்க, முந்த நாள் வருது ஏதோ ஒரு அபசரணமான ஒரு தடை. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னிச்ச பிறகு இதே எடப்பாடி பழனிசாமியோட சகாக்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தவங்க எல்லாம் முடிவு எடுத்து இனி அந்த பொதுச் செயலாளர் பதவி, மாபெரும் தலைவர்கள் வகித்த பதவி யாருக்குமே வேண்டாம். அதுக்குதான் பொதுக்குழு கூட்டிக்கிட்டாங்க. பொதுக்குழுவை கூட்டி அந்த பதவிக்காக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு பதவியை புதுசா உருவாக்குறாங்க. அப்போ ஒருத்தர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. இது தொண்டர்களால பொதுச் செயலாளரோ ஒருங்கிணைப்பாளரோ, அந்த பேர் தான் மாத்திரம். பொதுச் செயலாளர்ங்கிற பேரு நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாவாக இருக்கட்டும், கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்படிங்கிறது ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. நீங்க பொதுச் செயலாளரோ இல்லைன்னா ஒருங்கிணைப்பாளரோ, ஆனா தொண்டர்களால தேர்ந்தெடுக்கணும். அதை தான் அண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு டிசம்பர் 21 அந்த
இதுல வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கழக ஒருங்கிணைப்பாளர் 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அப்போ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர் அதுல இருந்து அவரை நீக்கிறதுக்கு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவருக்கு தகுதியும் கிடையாது. ஆனா இவர் அந்த பொதுக்குழுவை, ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி அண்ணன் OPS அவர்களை நீக்கி விட்டேன்னு சொல்லி இப்பதான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்பதான் அந்த நீதிமன்றத்திலையும் தேர்தல் கமிஷனும் மீண்டும் வந்து புரட்சி தலைவரோட விதியை படிப்பாங்க. விதியை படிக்கும் போது அந்த விதியில தெளிவான முறையில கொடுத்திருக்காங்க. 80% தொண்டர்கள் கொண்ட ஒரு கையில தான் கட்சி சின்னமும். அப்ப தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா அண்ணன் OPS அவர்கள் இருக்காங்க. நிர்வாகிகள் தான் அது இன்னும் மட்டும் என்னன்னா, பொதுக்குழு வந்து கூடி முடிவெடுக்க முடியாது. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவி 2026 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ 2024 இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் வந்து மக்களை அதிகப்படியாக தாக்கியிருக்கு. தென்பெண்ணையாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. மக்கள், விழுப்புரம் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, திருவண்ணாமலை மக்கள் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த மாதிரியான பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் உணவு இல்லாம இப்போ வரைக்குமே இல்லாம இன்னைக்குதான் 150 டன் வந்து அரிசியை வந்து முதல்வர் வந்து கொடியசைத்து வந்து அனுப்பி வச்சிருக்காரு. 4 நாட்கள், இப்போ 6 நாட்கள் ஆகுது இந்த பெஞ்சல் புயல் ஓய்ந்து. ஆனா இப்போ வரைக்கும் மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சி வந்து சிறப்பாக செயல்படுறதா நீங்க விரும்புறீங்களா? இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படலைங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. நீங்க அது இவ்வளவு குற்றத்தை அவ்வளவுமே சொல்லிக்கிட்டு சிறப்பாக செயல்படுதான்னு கேட்டா, இது என்னுடைய வாயை கிளறதுக்காக கேக்குறீங்களா, இல்ல என்ன சொல்றதுக்கு? தென்பெண்ணையாறு உடைஞ்சிட்டுங்கிறீங்க, மக்கள் நிலச்சரிவுல எடப்பாடி அவர்களை வந்து ஏவா வேலு அவர்கள் அழைச்சிருந்தாரு. இந்த அகரப்பள்ளிப்பட்டு பாலத்தை வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாக்கலாம்னாரு. சொல்லி 2 நாள்ல வந்து பாலம். நீங்க கேக்குற ஆளு யாரு? எடப்பாடி தான் தாமிரபரணி ஆத்துல ஒரு குறுக்க ஒண்ணு கட்டி அதை உடைச்சு போட்டாரு அவர் ஆட்சியில. பாலமே கட்டாத போய் எடப்பாடி, நீங்க போய் எடப்பாடி பழனிசாமியை போய் நீங்க கேட்டீங்க. அவர்தான் வந்து ஏவா வேலு தான் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் முதல்ல அவரோட ஆட்சியில திமுகவின் பி டீம் எடப்பாடி பழனிசாமியின் பி டீம், ஏ டீம் திமுக. இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயா போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் செய்தியோட முடிஞ்சு போச்சு. இது வந்து இப்ப சென்னைக்கு புயல் வரும்னு சென்னைக்கு தடுப்பு போட்டாங்க. புயலை சுத்தி அடிச்சுட்டு ஊருக்குள்ளேயே சுத்தி அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு. அதனால இப்போ எதிர்பாராத இடம் நம்ம ஒரு அரசை வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். அதை நான் ஒரு தனிப்பட்ட, அதாவது ஒரு பொதுமக்கள் மத்தியில் இருந்தோ இல்லைன்னா நாங்கள் ஒரு கட்சி சார்பாட்டு சொல்கிறோம். ஏன்னா நாங்களும் அந்த வேதனையை அனுபவிச்சவங்க அதிமுகவில். இந்த காலகட்டம் நம்ம வந்து ஒருத்தரை குறை சொல்லி வாழக்கூடிய காலகட்டம் கிடையாது. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா 2015 டிசம்பர் 1ஆம் தேதி பெஞ்ச மழை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொடூரமான மழை சென்னையை வாட்டி வச்சு. அப்போ அம்மாவே வந்து கார் எடுத்துலாம் போய் பார்த்தாங்க, எடுத்தாங்க, எல்லாம் பண்ணால். நான் அந்த டைமில் சென்னையில் இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு பொங்கி போட்டுருக்கோம். அந்த காலகட்டத்தை நாங்கள் எல்லாம் உணர்ந்துருக்கிறோம். அது போக நிறைய விஷயங்கள், அது போல அண்ணன் வந்து இந்த தானே புயல், நிறைய புயல்கள் எல்லாம் நாங்கள் சந்திச்சு வந்துருக்கிறோம். கடலில் எண்ணெய் கலக்கி அதெல்லாம் வந்து ஒரு அரசு வந்து எவ்வளவுதான் பேரிடர்களுக்கு நம்ம இறங்கும் போதும் அதனுடைய தாக்கத்தை நம்ம சமாளிச்சாகணும். நம்ம நிறைய பேர் வீட்டுல உட்கார்ந்து வசனம் பேசுறது, முன்னெச்சரிக்கை வந்து எதிர்பார்த்த இடத்த விட்டுக்கிட்டு போய்கிட்டு 50 சென்டிமீட்டர் மழை நடுவுல அடிச்சா என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லங்க, அதாவது இங்கதான் வரும் அப்படின்னு வந்து எப்படி சார் புயல வந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது. 50 சென்டிமீட்டர் மழை இன்னைக்கு மத்தியில அடிச்சிருக்கு. ஆமா, அது எவ்வளவு பெரிய தாக்கம். கண்டிப்பா அரசு அதை வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம எங்கெங்கெல்லாம் வரும் உங்களோட அரசு. ஏன்னா இதே எல்லா மாவட்டத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கேட்ட கேள்வி எல்லாம் 1000க்கு மேல உள்ள கேள்விகள் உண்டு. அது பேரிடர்ல தெரியலையா, நீங்க அது என்ன இதெல்லாம் வச்சிருக்க, ரேடர்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு அதெல்லாம் விவாதங்கள்ல நிறைய பேர் உட்கார்ந்து வந்து பேசினங்க எல்லாம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அதெல்லாம் திருப்பி அவருக்கு காட்டுது. அதுதான் சொல்ல வரேன். ஒருத்தர் ஆட்சி பண்ணும்போது நம்ம எத்தனை குறைகளை வைத்தோமோ அது திரும்பி தன்னையே தாக்கும். அது திமுகவுக்கு சொல்றேன். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தை வந்து நீங்க ஒரு குறைவிட்டு மதிப்பிட முடியாது. கேட்டா சொல்லுவாங்க, அம்மா வந்து கேட்கல, செம்பரம்பாக்க ஏறி பார்த்து படித்து இறக்குனதுனாலதான் பல உயிர்களை காப்பாற்றப்பட்டது.
இடிஞ்சு விழுந்துரும், உங்களோட வதந்திகள் புரளிகள். அம்மாவுக்கு தெரியாதா அந்த மதகு எப்போ திறக்கணும், எப்போ திறந்து அந்த தண்ணியை வந்து நம்ம காப்பாற்ற முடியும், எப்போ எந்த காலத்துல இருந்து ஏரிக்கரையில மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்கள நம்ம காப்பாற்றணும், அந்த இடங்களெல்லாம் அடிபட்டு போயிடக்கூடாதுங்கிறது பார்த்து 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்னைக்கு இறக்குனாங்க. ஆனா நம்ம அன்னைக்கு பல பல வதந்திகளையும் பல பல புரளிகளையும் அந்த அம்மா மேல நீங்க பண்ணுறீங்க. அதனுடைய பிரதிபலன் இன்னைக்கு திருப்பி வருது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒண்ணு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி உடனே அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் என்ன செஞ்சுட்டாரு, எத்தனை சாலைகளை போட்டாரு, எத்தனை ஆறு குளங்களை வெட்டி இது பண்ணினாரு. அப்படின்னா அவரெல்லாம் கேள்வி கேட்க கூடாது இல்லைங்க, கேள்வி கேட்க கூடாது இல்ல, கேள்வி கேட்கலாம். இப்ப நேற்று கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திருவண்ணாமலை போனாரு, நிலச்சரிவில் மாற்றவங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாரு, அங்க இருக்கிற மக்களை போய் பார்த்து ஆறுதல் பண்றாரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. சேலத்திலேயே ஏகப்பட்ட ஒரு 50 வண்டிக்கு மேல அடிச்சு ஆத்தோட போய் நிக்குது. ஆனா ஆமா பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு போய் நிக்குது. நீங்க கேட்கிற கம்பேரிசன் திமுகவுக்கும் எடப்பாடியும் கேட்டீங்கன்னா எடப்பாடி திமுகவும் ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய நிர்வாக திறமை இல்லை. எடப்பாடிக்கு எப்படி இல்லையோ அது மாதிரி இவங்களும் அதை கண்டுக்காம விட்டுக்கிட்டு எடப்பாடிக்கு துரைமுருகன் ஒரு பதில் சொல்றது, ஒரு ஏவாவேல் ஒரு பதில் சொல்றது, சேகர் பாபு ஒரு பதில் சொல்றது, அதெல்லாம் வந்து மக்களை இவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு நீங்க உட்கார்றத கூட மக்களை போய் பாருங்க, மக்களோட குறைகளை போய் பாருங்க. திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, இப்போ அனைவருக்கும் எல்லோருக்கும் ஆனா அம்பேத்கர் அப்படின்னு அந்த நூலை வெளியிடுறாங்க இல்லையா, இந்த இதுல வந்து திருமாவர்கள் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு செல்லாதது காரணம் இது அரசியல் சாயம் பூசப்பட்டதால போகலன்னு சொல்லி சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய இயக்கத்தோட விடுதலை சிறுத்தையோட, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த இயக்கத்துக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிறவரே அவருடைய படத்தை வச்சுதான் இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் பண்றாரு. விஜய் இறங்குறாருன்னு சொன்னா அது எது வேணாலும் எடுத்துட்டு போட்டோம், இவர் புறக்கணிக்கிறது தவறு என்ன பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஒரு அம்பேத்கருங்கிறவருக்கு அவர் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு, உங்களை அழைச்சிருக்காருன்னா நீங்க போகணும். அதை புறக்கணிக்கிறோம், அரசியலுக்காக நாங்க புறக்கணிக்கிறோங்கிறது அது தவறு. அது இன்னொன்னு, நீங்க அதே மாதிரி விஜயும் அவரை மட்டும்தான் அழைச்சிருக்காரா, மற்ற தலைவர்களையும் அழைச்சிருக்காராங்கிறது பார்க்கணும். விஜயம் பார்த்திருக்கோம். ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள உள்ள தலைவர் கிடையாது, அடங்காத தலைவர். அவர் வந்து எல்லா அனைத்து ஜாதி மதத்திற்கு சமுதாயத்திற்கு உட்பட்ட ஒரு தலைவர். அவரை இப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு கொண்டு போறீங்க, அரசியல் பண்றீங்க, அதெல்லாம் நிக்காது. நான் ஒண்ணு சொல்றேங்க, காமராஜரையும் அதே மாதிரி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. காமராஜரை வந்து நீங்க எல்லாரையும் வச்சு கும்பிடணும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரை வச்சு நீங்கள்னாலும் அவரும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர். இந்த தலைவர்களை எல்லாரும் ஒவ்வொரு ஜாதி வட்டத்துக்குள்ள அடக்கும் போது நீங்க எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியும் அணைச்சு நீங்க ஒரு புத்தகம் வெளியிட்டீங்கன்னா அது மரியாதை. கண்டிப்பா. இது வெறும் திருமாவளவனை மட்டும் நீங்க கூப்பிடுறீங்கன்னா அது விஜயோட சுயநலம். நல்லா புரிஞ்சுங்க. அங்க யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. விகடன் அழைச்சிருந்தா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களான்னு பாருங்க. அதுல ஒரு திமுக தலைவர் வரட்டும், அண்ணா திமுக சார்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் இருக்காங்க, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களாம் பாருங்க. அது வந்து பர்டிகுலரா இப்படி கூப்பிடுறது பின்புலத்துல இருந்து ஏதோ ஒரு இயக்க சக்திகள் வேற மாதிரி ஏதோ உருவாக்குறாங்க, அரசியல் சக்திகள் வேற மாதிரி. சரிதான் சொல்றீங்களா? இருக்கட்டுமே, இவருக்கு என்ன முதுகலை பொண்ணு இருந்தா அங்க போய் அம்பேத்கரை பத்தி புகழாரம் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. யார் இருந்தா என்ன, அண்ணா திமுக கூப்பிட்டா திமுக கூப்பிட்டா என்ன, நீங்க வந்து அண்ணல் அம்பேத்கர் அவருக்காக நீங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க போயிருக்க வேண்டியது உங்க வேலை. நான் வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்றது ஒரு தவறான சூழ்நிலை. அது கண்ணோட்டம் அதுதான். ஒரு மாபெரும் தலைவருக்கு நம்ம ஒரு புகழாரம் பண்ண போறோம், அது எந்த இடத்துல இருந்தா நமக்கு என்ன. கண்டிப்பா நாளைக்கு பிரதமர் மோடியே பண்றாரு, திருமாவளவன் வாங்க ஒரு எம்பியா இருக்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரா? கண்டிப்பா போகணும், போய் தானே ஆகணும். அதனால இதுவும் அதே மாதிரி கடந்து வளர்ந்து வர்றாரு ஒரு விஜய்னா அதுக்கு போய் நீங்களும் போய் ஒரு புகழாரம் பண்ணிக்கிட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். அம்பேத்கருடைய நல்ல திட்டங்கள், அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இதுகள் எல்லாத்தையும் பேசிட்டு வர வேண்டியதுதான். நிச்சயமா. ஏன்னா உங்களுடைய கட்சியோட தலைவரே நீங்க அவரை தான் காட்டுறீங்க. அப்ப போயிருக்கணும். ஆனா அது அழைக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சி நடத்தணும். அதான் சொல்றோம்ல, ஒரு மாபெரும் தலைவர்கள் வந்து யாரை நடத்தினாலும் சரிதான். இப்போ எங்க புரட்சி தலைவி அம்மாவை நாங்க பண்றோம்னா அது அண்ணா திமுகவை சார்ந்து வந்துடும். இவங்க வந்து அப்படி இல்லை, ஒரு நாட்டுப்பற்றோட
கலந்த தலைவர்கள். நாங்க அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எங்க தலைவரும் தலைவியும் வந்தாங்க. இப்போ அம்பேத்கர் அவங்கள ஃபாலோ பண்ணது, காமராஜரை ஃபாலோ பண்ணது, ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா ஃபாலோ பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒவ்வொரு தலைவர்கள் வீர தலைவர்கள் எல்லாம் பார்த்து நாட்டுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் பார்த்து தான் எங்கள் தலைவர்கள் வழியிலையும் கொண்டு வந்தாங்க. அதுபோல் இவங்க ஒரு தலைவருக்கு உரிய அங்கீகாரம் பண்ணுறாங்க, புத்தகம் வெளியிடுறாங்க சொல்லும்போது அதை அந்த விழா ஏற்பாடு பண்ணுறவங்க சரிசமமான முறையில் பண்ணி கூப்பிட்டுருக்கணும், அழைப்பு விட்டுருக்கணும். போகிறதும் போகாதும் அவங்க விருப்பம். அதை மட்டும் என்னவோ விஜயும் திருமாவளவன் அவங்க 2 வரையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு அரசியல் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.